காஃபி. ரொம்ப அவசியமா இது? போல. காஃபி வேணும்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே கத்துறீங்க? உன் வேலையை பாரு, தெரியும் எனக்கு. நில்லு. இனிமே நீ வேலைக்கு போக கூடாது. மீறி போன டேய் டேய். அத்தை, இந்தாங்க இந்த மாசம் சம்பள பணம். நீங்க முதல்ல இதை வச்சு வாடகையை கட்டுங்க. டேய், நான் ஒருத்த நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட காதல அவங்க போயிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க மனசுல? அவ்வளவு திமிரா உனக்கு? முதல்ல நீ வேலைக்கு போறத நிறுத்து, புரியுதா? என்னங்க, என்ன ஆச்சு? இவ வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றேன் அத்தை. இன்னைக்கு நான் வேலை செய்யற ஹோட்டலுக்கு மாமா வந்திருந்தாரு. இவர் வந்தாரா? ஆமா அத்தை, இவர் வந்த நேரம் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் இல்ல. அதனால நாங்க பெட்ஷீட் எல்லாம் மாத்த வேண்டியதாயிடுச்சு. அது இவருக்கு கௌரவ குறைச்சல் போல இருக்கு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே? ஆமா, வீட்டுல பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு தானே பெட்ஷீட் மாத்துறீங்க. வாயில வருது பாரு. ஏண்டி, இவ ரூம்ல பெட்ஷீட் மாத்திட்டு இருக்கா, எல்லா பையிலும் இவளே பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்க மனசுல என்னெல்லாம் ஓடும்னு ஆம்பளை எனக்கு தாண்டி தெரியும். அது சரி, அவங்கவுங்க புத்திப்படி தானே எல்லாமே புரியும். புரியாம பேசாத. இவ போனதுக்கு அப்புறம் ஏன் காது பட இவளை பத்தி என்னென்ன கமெண்ட் அடிக்கிறானுங்க தெரியுமா? எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. அங்கேயே அவங்கள 4 வார்த்தை கேட்கறத விட்டுட்டு இங்கேயே இவளை வந்து கத்துறீங்க. எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? எல்லாரும் பணக்காரங்க, பெரிய மனுஷனுங்க. பொட்ட கழுத இவளுக்கே புரியல, அவங்களுக்கு போய் எப்படி கேட்க முடியும்? இல்ல இல்ல, இவளை எப்படியே விட்டா சரியா வராது. என் மொத்த மானமும் போயிடும். அங்க வரணுங்கள பிரதி, அவங்க மனசுல 1008 இருக்கும். இவ பொம்பளை, இவ தாண்டி புரிஞ்சு நடந்துக்கணும். இத பாருங்க மாமா, டெய்லி நான் ரிசப்ஷன்ல வேலை செய்யும் போது எவ்வளவு பேர் என்ன பாக்குறாங்க, முறைக்கிறாங்க, ஏன் காசு கொடுக்கற சாக்குல கையை தொடுறாங்க. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேனா அப்புறம் பஸ்ல போக முடியாது, ரோட்ல போக முடியாது, ஏன் எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் சகஜமா எடுத்துக்க வேண்டியதானே? ஓ, சகஜமா எடுத்துக்கணுமா? நீ எடுத்துக்குவ, உனக்கு எல்லாமே ஓகே தானே. ஆனா நீ ஆடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. முடியாதுன்னா நான் என்ன பண்றது மாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்து பட்னியா கிடக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி உங்களால இருக்க முடியும், என்னால இருக்க முடியாது. என்ன மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு என்னைய எழுத்து பேசையா? நிறுத்துங்க. இது நாகரிகம் இல்லைங்க. ஒரு மாமனார் மருமகளை பார்த்து கை நின்றது மரியாதை இல்லைங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அடே அப்பா, பாத்தியா, மைசூர் மகாராஜாவே நம்ம வீடு தேடி வந்திருக்காரு எனக்கு அட்வைஸ் பண்ண. என்னையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க? உன் பொண்ணு எப்படி குடும்பம் நடத்துறான்னு பாக்கிறதுக்கு வந்தியா? பாத்தில, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன்னா நான் சொல்றேன் இவளை வேலைக்கு போக கூடாதுன்னு. இவ மீறி போயிட்டு இருக்கா. கேட்டா எழுத்து வாயாடுறா. பாத்தில, பெருசா பேசுறிய, இதுக்குனே பதில் சொல்ற. பொண்ணை வளர்த்திருக்கான் பாரு, பாரதேசி. பாத்தியாவா சந்திரா, ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தலை குண்டி வேண்டியதா இருக்கு. எல்லாம் நீ தேடிக்கிட்ட வாழ்க்கைப்பா, உன் தலை எடுத்து. ஏன் சார், என் பொண்ணு வேலைக்கு போறதுல என்ன சார் தப்பு இருக்கு? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது. மத்தபடி சுயமா வேலை செய்யறதுல என்னங்க அவமானம் இருக்கு? ஆடா பாவி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நிலைமை ஆயிப்போச்சு பாத்தியா? இதா ஐயா, இதான் கால கொடுமைன்றது. இல்லைங்க சம்மந்தியா, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஐயா, பெரிய அரண்மனையில சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த, வந்த 4 வாழைப்பழம் ஒரு மஞ்ச பையோட எந்த நேரத்துல என்ன சம்பந்தின்னு கூப்பிட்டையோ சரசர சரசரன்னு இறங்கி உன் லெவலுக்கு நானும் வந்துட்டேன். என்ன வாழைப்பழமும் மஞ்ச பையும் இல்ல, அவ்வளவுதான். இப்ப இந்த வீட்டுக்கும் வந்துட்டு இல்ல, அடுத்தது பிளாட்ஃபார்ம் தான். நீங்க பண்ண தப்புக்கு நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கே அவரை போய் குத்த சொல்றீங்க. ஏண்டி, இந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? அது எப்படி பரதேசிங்களா பார்த்து ஒன்னா சேர்றீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. நேரம் வரட்டும், அப்ப இந்த திருவேங்கட யாருன்னு காட்டுறேன். தலையா சம்பந்தி, நீங்க உட்காருங்க. நீ அப்பாவோட பேசிட்டு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வா. என்னம்மா இதெல்லாம்? விடுங்கப்பா. போப்பா. டக்குனு வா, எங்க வேடிக்கை பாக்குற?
நில்லடி. என்னடி ரொம்ப தெனாட்டா நிக்கிற? என்னடி லுக்கு விடுற? எதுவுமே தெரியாத பூனை மாதிரி நிக்கிற? ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கிறாள்ல. ஆனா இவ ரொம்ப பயங்கரமான ஆளுடி. ஏண்டி நீ மட்டும் எப்படி வரிசையா ஆளுங்களை கவுத்துக்கிட்டே வர? முதல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கவுத்துருக்க, அப்புறம் ஆபீஸ்ல ஒருத்தன், அதுக்கப்புறம் ஒரு டாக்டர். பயங்கரமான கைகாரடி நின்னு. என்னடி முறைக்கிற? ஓ சரித்திரமே எனக்கு தெரியும்டி. எத்தனை ஆம்பளைகளை தொங்கல்ல விட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நாங்களே ஏதோ பொழப்புக்காக சாராயத்தை காய்ச்சினா இந்த போலீஸ்காரங்க 1000 டார்ச்சர் தராங்க, உள்ள தூக்கி போட்டுறாங்க. ஆனா நீ மட்டும் இப்படி இருந்துகிட்டு ஏகப்பட்ட திருகுதனம் பண்ணிட்டு ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு உள்ள வந்திருக்க. உன்னையெல்லாம் விசாரணை அது இதுன்னு போலீஸ் விட்டு வச்சிருக்கு. ஆனா ஒண்ணுடி, நீ தப்பிக்க முடியவே முடியாதுடி. வேணா பாத்துக்கிட்டே இருடி. எங்க கூட்டாளிய மாதிரி இந்த வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு எங்க கூட தாண்டி இருக்க போற. சரி சொல்லியாச்சுல, போங்க. ஓ ஏய் கொஞ்சம் நில்லு. ஏய் இந்த புடவைல ரொம்ப அழகா இருக்கடி நீ. இந்த மாதிரி கலர் புடவை கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி. அதனால எனக்கு நீ இந்த புடவை கொடுத்துருவியா? நான் இந்த புடவை தருவேனா? என்ன கொடுக்குறியா? குடு குடுறி குடுறி தாடி தாடி போறியா இல்லையா நீனு? எங்கடி ஓட பாக்குற? ஏய் இங்கக்கா, இது பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. இது பாரு, என்ன அடிக்காத. வேண்டாம், என்ன அடிக்காத. அடிக்கா அடிக்கா வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். என்னடி வேண்டாம்? அடிக்கா அடிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மேடம்? மினிஸ்டர் இருக்காரா? உங்களை வர சொன்னாரா மேடம்? அவர் என்ன வர சொல்றது, நான் என்ன வருது? கூப்பிடுங்க அவரை. இல்ல மேடம், உங்களை வர சொன்னாரான்னு சொல்லுங்க மேடம். கூப்பிடுங்க அவரை. இல்ல அட மேடம், போயா. அது நான் மிஸ்டர் சங்கர் பாண்டியன். மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம் ப்ளீஸ். என்ன மேடம் பேர்லாம் சொல்லி கூப்பிடுங்க? மிஸ்டர் சங்கர் பாண்டியன் அப்படிதான் கூப்பிடுவேன். வாய் மூடு. அது உங்க வைஃப் மாதிரி இருக்கு. மிஸ்டர் சங்கர் பாண்டியன். மேடம் ப்ளீஸ் மேடம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம், சொல்றது அதான் கேளுங்க அவரே மேடம். வரார்ல, போயா. நீ போயா. வாமா வா. மாப்பிள்ளை இங்க இருக்காரான்னு தேடி வந்தியாக்கும். யார் மாப்ள? ஆதி மாப்பிள்ளை தான் சொல்றேன். இங்க பாருங்க, இன்னொரு தடவை என் முன்னாடி அவர் மாப்ளன்னு சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் என்ன உங்க பொண்ணா? இல்ல உங்க பொண்ணுக்கு நீங்க அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சும்மா மாப்ள மாப்ளன்னு சொல்லிக்கிட்டு. நான் ஒன்னும் இங்க ஆதியை தேடி வரல, உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்னது எச்சரிக்கை பண்ண வந்தியா? நான் யாருன்னு தெரியும்ல, என்னையே மிரட்டுறியா? வேணாம் உஷா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உனக்கு என்னமா வேணும்? எதுக்காக இப்ப என்கிட்ட டென்ஷனா பேசுற? இங்க பாருங்க சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் வெளிப்படையாவே பேசுறேன். பிரச்சனை எனக்கும் உங்களுக்கும் தான். அது முடிஞ்சு போச்சு. அபி எனக்கு உதவி பண்ணணும்ன்றதுக்காக தான் உங்களை எதிர்த்தா. ஆனா நீங்க என்னடா என் மேல இருக்கிற கோவத்தை இப்ப அபி மேல காட்டுறீங்க. உங்க பண பலத்தையும் அதிகாரத்தையும் தப்பா பயன்படுத்தி அவன் மேல பொய் கேஸ் போட்டு அவளை சித்திரவதை பண்றீங்க. அபி பண்ண தப்புக்காக தான் சட்டம் அவன் மேல பாஞ்சிருக்கு. அதை அவ சந்திச்சுதான் ஆகணும். அபி கண்டிப்பா சந்திப்பா, நிச்சயமா முறியடிப்பா. ஆனா இப்ப என்னோட கவலை எல்லாம் தொல்காப்பியனை பத்தி தான்.
அவர் எங்க போனாருன்னே தெரியல. அவரை நீங்க தான் என்னமோ செஞ்சிருக்கணும். நிச்சயமா நீங்க இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அட என்னம்மா இது வம்பா போச்சு? எல்லாத்துக்கும் என்னைய குத்த சொன்னா எப்படிமா? சார் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. ஏமா சாபம் விடுறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியாக்கும்? ஏமா யாரோ எதுக்கோ தலைமறைவாகி நாடகான்னா அதுக்கு நானா பொறுப்பு? ஏமா தொல்காப்பியம் யாரு? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவனை நான் கடத்துறதுக்கு அவன பெரிய எம்எல்ஏவா எம்பியா? அந்த வெத்து பையில நான் ஏமா கடத்த போறேன்? இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசினா அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எனக்கு ஆதியை பத்தி நல்லாவே தெரியும். அவருக்கு கோபம் வரும், அவர் கத்துவாரு, முரட்டுத்தனமா நடந்துக்குவாரு. ஆனா உங்களை மாதிரி கிரிமினல் புத்தி அவருக்கு சத்தியமா கிடையாது. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அட ஆண்டவா, பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு நான் என்ன மாதிரி எல்லாம் பழி சுமக்க வேண்டியிருக்கு பாத்தியா? இங்க பாருங்க, நான் உறுதியா சொல்றேன், அபி இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது தொல்காப்பியன் காணாம போயிருக்காருன்னா அது நிச்சயமா நீங்க பண்ண சதிதான். எனக்கு நல்லா தெரியும். தொல்காப்பியனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எந்த லெவலுக்கும் போவேன் சார். உங்களை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். பாத்தீங்களா மாப்பிள்ள உஷா பேசிட்டு போறத? உங்க முகத்துக்காக பாக்குறேன். நீங்க என்னன்னா அமைதியா கிரிக்கெட் மேட்சை வேடிக்கை பாக்குற மாதிரி மேல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா பி கூல். அவளை பத்தி தெரியாதா? ஏதோ சான்ஸ் கிடைச்சதுன்னு சீன் போட்டு போறா. இல்லம்மா, நம்ம வீட்டுக்கே வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுதேமா அந்த பொண்ணு. மாப்பிள்ளைக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். விடுங்க அங்கிள். உஷா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா நம்ம வாய்தான் வலிக்கும். அவ பேசினதுக்கு நம்ம எப்படி பதில் எழுதி தரணும் தெரியுமா? இவ இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ற அந்த அபியையும் தொல்காப்பியனையும் சும்மா விடக்கூடாது. கரெக்ட் மாப்பிள்ள, அவங்கள ஒரு வழி பண்றேன். ரிலாக்ஸ் ஆதே, ரிலாக்ஸ். அபி, அடி பாவீங்களா, ரொம்ப உடைச்சிட்டீங்களா அபி? என்னாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை பயமுறுத்துறதா நினைக்க வேண்டாம். அந்த சரோஜா நடந்துக்கிற விதத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அபி, சரோஜா ரவுடிதான், முரட்டுத்தனமான பொம்பளைதான். ஆனா அவ உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் சாதாரணமா அவ நடந்துக்கிறத விட அதிகப்படியா இருக்கு. அவ உங்களை குறி வச்சிருக்கிற மாதிரி நடந்துக்கிறா. நிச்சயம் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு உறுதியான காரணம் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஆனா அது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? ஏதாவது பண்ணணும். ஆனா அந்த சரோஜாவை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கையால் ஆகாதவங்களா போயிட்டோமே. அவ மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு. எனக்கு உங்களை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இது வெளி உலகம் இல்ல, ஜெயில். குறிப்பிட்ட எல்லை தாண்டி நம்மளால போக முடியாது. இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. அவ என்ன பண்ணாலும் நீங்க கண்டுக்காம இருங்க. வம்பு கிழித்தாலும் ஒதுங்கி போயிடுங்க. அபி, அவ மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அது அது என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அபி, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கங்க. பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பதுவமேதி கொடுங்கூற்றுக்கு
திரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பல செயல்கள் செய்து செய்து நரை கூடி கிடம் பருவமெய்தி கொடுங்கூத்து கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அவரு இந்த அளவுக்கு அப்செட் ஆனதே கிடையாது. ரொம்ப மனசொடைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம போய் இவ்ளோ நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல. இந்த மாதிரிலாம் அவர் இருக்கவே மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உஷா. எனக்கு என்னவோ அபிய தூக்கி ஜெயில வச்சவங்க அவர் ஏதாவது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க வீணா கற்பனை பண்ணிட்டு பயப்படாதீங்க. உஷா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் ஆதிதான். நான் இப்படி சொல்றேங்கிறதுக்காக நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. சச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ஆனந்தி. அபியை எப்படியும் தோக்கடிக்கணும்ன்றது ஆதியோட எண்ணம். அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அபியை அழிச்சு அதனால சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் குடும்பக்காரரா இருப்பாருன்னு எனக்கு தோணல. இப்போ ஆதி ஆட்டி வைக்கிறது அந்த மினிஸ்டர் தான். தனக்கு பவரும் செல்வாக்கும் இருக்குன்றதுனால ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான். ஆதிக்கு அபியக்கா மேல நிறைய கோவம் இருக்கு. குறிப்பா உன்னோட கல்யாண விஷயம், மனோட கல்யாணம், இது ரெண்டும் ஆதியோட கோவத்தை பல மடங்கு அதிகப்படுத்திருக்கு. இருக்கலாம் ஆனந்தி. ஆனா இப்போ அந்த மினிஸ்டருக்கு தன்னோட பொண்ணோட கல்யாணம் நின்னு போனதுதான் பெரிய அவமானமா இருக்கு. அதனாலதான் அபி அழிக்கணும்னு இவ்வளவு தீவிரமா இருக்கான். அநேகமா அந்த மாரி குரூப்புக்கு பணம் கொடுத்து தூண்டி விட்டதும் அந்த மினிஸ்டரா தான் இருக்கணும். அபியும் தொல்காப்பியனையும் பிரிக்கணும்ன்றதுதான் அவனோட எண்ணம். நம்ம உடனே தொல்காப்பியை கண்டுபிடிக்கணும். இல்ல, தொல்காப்பி எனக்கு எதுவும் ஆயிருக்காது. நானும் பாரதியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல ஆனந்தி, இது வரைக்கும் ஒரு தகவல் கூட இல்லையே. தொல்காப்பி எனக்கு அபி அக்காவை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அவர் சிட்டிலே இல்லாம இருக்கலாம். நிச்சயமா விஷயம் தெரிஞ்ச கண்டிப்பா அவர் வந்துருவாரு. அதெல்லாம் சரி. உஷா, நீங்க எதுக்கு அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போனீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? அபி கிட்ட பேசினேன். நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதான் அந்த ஆளை போய் 4 வார்த்தை கேட்டேன். கேட்காம இருக்க கூடாது. அவனுக்கு கொஞ்சமாவது பயம் வர வேண்டாம். இது பாருங்க, மயிலாப்பூர் சைட்டோட 5th floor. ஐ நீட் அப்ரூவல். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, பட் ஐ நீட் அப்ரூவல். பண்ணிடலாம் சார். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் பணம் செலவாகும். பணம் ஒரு மேட்டரே இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரூவல் எனக்கு வரணும், அவ்வளவுதான். பண்ணிடலாம் சார், நிச்சயமா பண்ணலாம். அந்த ஜிஎமோட பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்டர் நரசிம்மன் சார். சரி, நான் அவரை மீட் பண்றேன். ஓகே சார், பாய். ஓகே, பாய். குட் டே. பாய். பேசி முடிச்சியா உஷா? நான் வீட்டுக்கு தான் போறேன். வா. நீ கிளம்பு உஷா. உஷா, ஒரு நிமிஷம். கைலாஷ், வாடி செல்லம். என்னடா உஷா. பாய். நீயும் மத்தவங்கள மாதிரி உங்க அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? உஷா, நீ கிளம்பு. பாய்டா.